யமன் தெரியும்ல எல்லாருக்கும். நம்ம உயிரெல்லாம் எடுப்பானே, அந்த யமன் தான். அவனுக்கு அனலாசுரன் அப்படின்ற ஒரு பையன் இருந்தானாம். அவன் என்ன பண்ணானா, அரக்கன் மாதிரி தேவர்களையும் முனிவர்களையும் ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருந்தானாம். என்னடா இது, இவன் செய்யற கொடுமை தாங்க முடியலையே, நம்மளும் பொறுத்து பொறுத்து போறோம், முடியலையேன்னு சொல்லிட்டு முனிவர்களும் தேவர்களும் என்ன செஞ்சாங்களாம், பிள்ளையார்கிட்ட போய் சொன்னாங்களாம். எங்களால தாங்க முடியலப்பா, நீயே ஏதாவது செய் அப்படின்னு சொன்ன உடனே இவர் போய் அந்த அனலாசுரன் ஏத்த மாதிரி நிக்கும்போது அனலாசுரன் அவனை அலட்சியமா பாக்குறானா. பிள்ளையாரையும் பிள்ளையார்கிட்டயும் அவனுடைய விளையாட்ட ஆரம்பிக்கிறானாம். உடனே பிள்ளையார் என்ன செஞ்சாராம், தன்னோட தும்பிக்கையால அவனை அப்படியே தூக்குனாராம். தூக்கி வாயில போட்டு முழுங்கிட்டாராம் அந்த அனலாசுரனை. அவன் பேரு அனலாசுரன். அனல் மாதிரி இருக்கிறவன். அவனை முழுங்குனா என்ன ஆகும், விநாயகர் உடம்பெல்லாம் உஷ்ணம் தாங்க முடியலையாம். விநாயகருக்கு உஷ்ணம்னா அந்த உலகம் ஃபுல்லா அப்படிதானே இருக்கும், எதுக்குமே தாங்க முடியலையாம். உடனே என்ன செஞ்சாங்களாம், அங்க இருந்த முனிவர்கள் தேவர்கள்லாம் இருக்கிற அருகம்புல்ல எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்தாங்களாம். உச்சி முதல் பாதம் வரைக்கும் அப்படியே எல்லாரும் உட்காந்து நீவி விட்டாங்களாம் பிள்ளையாருக்கு. அப்புறம் சரியா போச்சாம். இதுல இருந்து தான் பிள்ளையாருக்கு அருகம்புல் மாலைய